ஹalleluya. ஸோ நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி இப்போ ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும்போது ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷன் வரும்போது திங்ஸ் சேஞ்ச், ரைட்? ஒரு ஜெனரேஷன் இருந்தது. என்னுடைய ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அப்பாவுடைய ஜெனரேஷனுக்கும் எங்களுடைய ஜெனரேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. தே வாண்ட் டு கிவ் தி பெஸ்ட், சிறந்ததை கொடுக்கணும். பட் என்ன ஒண்ணுன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற கிரேசினஸ் அன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிற கிரேசினஸ் அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு என்ன இருந்தாங்க, ஓகே கொடுப்பாங்க, அதே நேரத்துல தேவர் வெரி ஸ்ட்ரிக்ட், பயங்கர ஸ்ட்ரிக்ட். எங்க வாழ்க்கையில எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்து தெருவு கூட போக கூடாது, பக்கத்து தெருவுல போய் ஆடக்கூடாது. அவ்வளோ ஒரு பந்தோபஸ்து. பட் அதே நேரத்துல when we desire certain, நாங்க கேட்கும் போது கொடுக்க மாட்டார் எங்க அப்பாலாம். பட் he will prepare something, நாங்க நினைச்சதை காட்டிலும் பெருசா பண்ணுவாரு. ஒரு முறை ஸ்கூல்ல எக்ஸ்கர்ஷன் போறாங்க, நான் கேட்கறேன், நாங்க எக்ஸ்கர்ஷன் போனோம் ஸ்கூல்ல இருந்து. எங்க அப்பா சொன்னா நோ 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 சான்ஸ். அழுதாலும் சரி புலம்புனாலும் சரி ஒன்னும் இல்லை. அதுக்கப்புறம் நாமளும் அந்த வளர்கிற நாட்கள்ல மறந்துடுவோம். இன்னைக்கு இருக்கிறது போல அந்த அப்படியே இருக்கிறது இல்ல. சரி அனுப்புல, கொஞ்ச நேரம் அன்னைக்கு ஒரு நாள் தான், கொஞ்ச நேரம் தான் முகத்தை சுழிச்சிட்டு முறுக்கிட்டு அழுதுட்டு எல்லாம் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் வி ஃபர்கெட். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் சம் டைம் எங்க அப்பா என்ன பண்ணாரு, ஒரு பெரிய ட்ரிப். அந்த அப்போ எக்ஸ்கர்ஷன் வந்து மைசூருக்கு தான் இருந்தது. பட் எங்க அப்பா என்ன பண்ணாரு, அந்த ஒரு பெரிய எக்ஸ்கர்ஷன் அந்த ஹோல் ஃபேமிலியை கொண்டு போனாரு. ஹல்லேலூயா. சோ பல இடங்களுக்கு, அது மைசூர் மாத்திரம் இல்ல, பல இடங்களுக்கு அந்த நாள்ல கத்தோலிக்க டோர்னிக்கு கூட்டு போனாரு. அதுக்கு ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, the plan he planned so big, he gave us the best. இன்னைக்கு உட்காந்து நான் யோசிக்கிறேன், அன்னைக்கு வந்து ஒரு சின்னதை கேட்டா அவர் கொடுக்கல, பட் he gave us ஒரு பெரிய விசாலமான ஒரு நாங்க எதிர்பார்க்காதை we enjoyed so much. ஹல்லேலூயா. எங்க ஆயெல்லாம் இப்ப கூட இருந்தாங்க. அவன் என்ன பண்ணா, மைசூர்ல இருந்து கத்திரிக்காய் வேணாம், எவ்வளவு முக்கியம் பாருங்க. சோ அத போல அந்த நாட்கள் அப்படிதான் நடந்தது. நான் எதிர்பார்த்தது இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுகளோட டீச்சர் கூப்பிட்டு போறாங்க, அதுக்கு போனோன்னு. பட் ஹி டிட் சம்திங் வெரி பிக். பிகாஸ் எதுக்குன்னா அவர் சொன்னாரு, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, எக்ஸ்கர்ஷன் போறாங்க, ஏதாயிருச்சு அந்த ஒரு பயத்தோட he didn't say. அவருக்கு என்னன்னா, எங்க போனாலும் he wanted to be with us. ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இல்ல, சில இடங்களுக்கு he wanted to be with us. He wanted to oversee, எல்லாத்தையும் ஓவர்சி பண்ணிக்கணும். He wanted to take care of everything. யோசிச்சு பாருங்க, அது போயிட்டு வர்றதுக்கு பஸ், அதுக்கப்புறம் தங்குறதுக்கு இடம், சாப்பாடு. இட் வாஸ் நாட் ஈஸி. இன்னைக்கு இருக்கிறது போல கண்ணை திறந்து கண்ணை மூடுனா ஹோட்டல் அதெல்லாம் கிடையாது, ரைட்? So he had to choose everything. அன்னைக்கு அவர் எப்படி சூஸ் பண்ணாருன்னு தெரியாது. பட் இட் எண்டட் வித் மச் ஜாய் அண்ட் ஃபன். எங்களுக்கு ஃபன்னா இருந்தது, பட் அவருக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு, எங்களெல்லாம் இழுத்துட்டு போய் வந்து கொண்டு வர்றது. ஸோ தட் இஸ் இட். ஸோ அதே தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா we have so many desires. நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குது, அநேக டிசைர்ஸ், அநேக சாய்ஸஸ் இருக்குது, அநேக காரியங்களை நாம யோசித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ரைட்? இன்னைக்கு இருக்கிறது போல, அடுத்தது போல, நான் சொன்னது போல இன்னைக்கு இருக்கிற அடுத்த ஜெனரேஷனுக்கு they love to give. இப்ப நான் சொன்னல, இந்த ஜெனரேஷன்ல எங்க ஜெனரேஷனுக்கு அந்த ஜெனரேஷனுக்கு இருந்த டிஃபரன்ஸ் கொடுக்கணும். பட் they gave in a different perspective. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க கேட்கும் போது எல்லாத்தையும் கொடுத்துடணும். ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஜஸ்ட் டோன்ட் நோ, ஒரு ஏதோ ஒரு கிளிப்பிங் வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2-3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்பா வந்து பையன் மேல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு, சில நேரத்துல கோபமா இருக்கிறாரு. 3 பிள்ளைங்க அவங்களுக்கு. சோ அம்மா என்ன பண்றாங்க, அவன் இன்னும் 10th தான் படிக்கிறான். அவன் எனக்கு பைக் வாங்கி குடிக்கலன்னா நான் எக்ஸாம்கே எழுத மாட்டேன்னு சொன்னதுனால அவங்க அம்மா என்ன பண்ணி இருக்கிறாங்க, 2.5 லட்சமோ 3 லட்சம் கொடுத்து பைக் வாங்கி கொடுத்துருக்கிறாங்க.
பைக் வாங்கி கொடுத்து அவன் என்ன பண்ணி இருக்கிறாங்க? பைக் அவங்க அப்பா, யோசிச்சு பாருங்க, அவங்க அம்மா வாங்கி கொடுத்தாலும் சம்பாதிச்சது யாரு? ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க அதை பண்ணி இதை பண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த ப்ரோக்ராம்ல கேக்குறாங்க, அவங்க அப்பா சொல்றாரு, சார் நான் பைக்கை வாங்கி கொடுத்தேன், இப்ப அதுக்கு ஃபைன் எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டு பாருங்க. கேட்டு பார்த்தா 11,000 ரூபாய், 11,000 rupees ஃபைன் கட்டணுமா. அப்போ அந்த ஆர்கனைஸ் பண்ணவர் கேட்கிறாரு, எப்படி பண்ணீங்கன்னா, உங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உங்களுக்கு உழைச்சி அவருடைய வருமானத்துல தான் நீ வாங்கி இருக்க, 11,000 ரூபாய் ஃபைன் கட்டவன் என்ன சொல்றான்னா, நான் பண்ணல சார், என் ஃப்ரெண்ட்ஸுங்க எடுத்துட்டு போய் அப்படி பண்ணிட்டாங்க. இப்போ 11 he is not bothered even to அந்த ஒரு துக்கப்படுகிற காரியம் கூட இல்லை. என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டாங்களே எங்க அப்பா அம்மா, பிகாஸ் he is not earning. நாளைக்கு அந்த ஃபைன் கட்டணும் அவங்க அப்பா தான் கட்டணும். ரைட்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற காலம் அதுதான். they want to give the best. கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, they spoil the next generation. So that shouldn't be there. Right? நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம அடுத்த ஜெனரேஷன் இருக்கட்டும், அந்த பர்சனல் லைஃப் இருக்கட்டும், ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கட்டும், எல்லாம் என்ன இருக்குதுன்னா, we want something, என்னன்னா ஒரு கிளாஸியா இருக்கிறதை காட்டிலும், as Christians கிளாஸியா இருக்கிறதை காட்டிலும் we want something, என்னன்னா better things in our lives. ரைட்? நம்முடைய வாழ்க்கையில தீர்மானிக்கிறோம், இது இப்படி இருக்கணும், என் வீடு இருந்தாலும் இப்படி இருக்கணும். பிகாஸ் எதுக்குன்னா, we see somewhere, எதையோ ஒண்ணு பார்க்கிறோம், அது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு we want the same thing. அதனால we pursue for those things. அந்த காரியத்துக்காக நம்ம தொடருகிறோம், we work hard. அதனால அநேக நேரத்துல என்ன பண்றோம், அது முடிஞ்ச பிறகு after some time you are left in pain. இதை ஏன் தான் வாங்கணுமோ, இதை எனக்கு தான் செஞ்சோமோ. But our God is such an awesome God. So எல்லாருடைய வாழ்க்கையிலும் you expect something good. But when you give yourself, when you give your choices to God, நல்லா தெரிஞ்சுக்கங்க, God has the best for you. When you give unto God, if you want God's best, see, நல்லா தெரிஞ்சுக்கங்க, God has the best to everyone who are redeemed by the blood of Jesus. The first best என்ன தெரியுமா ஆண்டவர் கொடுக்கிறாரு? The gift of salvation. Nobody in this whole heaven and earth யாரும் கொடுக்க முடியாது, but our God gives those who come to him. ரட்சிப்பு என்ற விலை மதிக்க முடியாத, so awesome, so glorious, அதை நமக்கு என்ன பண்ண இருக்கு? இலவசமா கொடுத்திருக்கிறார். How many people நம்ம acknowledge பண்றோம் about the salvation? தேவன் கொடுத்த, இலவசமா கொடுத்த ரட்சிப்பை அவர் இலவசமா கொடுத்ததுனால there is no value. So அந்த பையனுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க, அவன் கஷ்டப்படல, அவன் உழைக்கல, அவன் சம்பாதிக்கல, அவங்க அப்பா சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்ததை he is careless. 11,000 ரூபாய் ஃபைன் கட்டுறது கூட இஸ் நாட் பாதர்ட். ஒரு ரிமோர்ஸ் இல்ல அவனுக்குள்ள. சோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில, when God has given the best என்னங்க? The gift of salvation. The gift of salvationக்கு பின்னாடி எத்தனை காரியம் அடங்கி இருக்கிறது? You are entitled to heaven. Hallelujah. The gift of salvation என்ன இருக்குதுங்க? இந்த பூமியோட முடியல. He says in the gift of salvation எதுக்குன்னா, I want you to be with me from eternity to eternity. நித்தியமாய் அவர் கூட இருக்கிற ஒரு கிருபை தான் இந்த ரட்சிப்பு. அது தேவன் இலவசமா. That is the reason we don't value it. அதுக்கு நம்ம வேல்யூவே கொடுக்கறது இல்லை. எத்தனை பேர் வேல்யூ பண்றோம் அந்த gift of salvation? ஏன்னா நம்ம கண்ணுல எதை பார்க்கிறோமோ அது மேலதான் நம்முடைய கவனம் அதிகமா இருக்கும். இந்த சால்வேஷன் நம்ம கண்ணுக்கு தெரியாதது. இட்ஸ் within God and it's deep inside. நமக்குள்ள இருக்கிறது தான் சால்வேஷன்.
இட்ஸ் டீப் இன்சைடு. அதை நம்ம கண்ணுல பார்க்கிறதுனால அதனால we don't value the gift of salvation. நமக்கு எப்போ எது இருக்குதுங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம எக்ஸைட் ஆகுறோம். சின்னதோ பெருசோ, டைமண்ட் சின்னதா தான் இருக்கும். பட் என்ன பண்றோம், அது டைமண்டுன்னு நம்ம வாயில வரும்போது என்ன பண்றோம், ஜாக்கிரதையா வச்சுக்கணும். கோல்டு 4 வார்த்தை தான். ஆனா அந்த 4 வார்த்தைக்கு என்ன பண்றோம், கோல்டுன்னு மாத்திரத்துல பத்திரமா வச்சுக்கணும். பிகாஸ் இட்ஸ் வேல்யூபிள். ஆண்டவர் சொன்னாரு, அதை காட்டிலும் வேல்யூபிள், வெள்ளியும் பொன்னை காட்டிலும் வேல்யூபிள் ஆஃப் த வேல்யூபிள் இஸ் தி கிஃப்ட் ஆஃப் சால்வேஷன். அதை நாம என்ன பண்றதுல, we don't அதை என்ன பண்றோம், அதை மேன்மைப்படுத்துறதுல. எவ்ரி டே யூ ஹேவ் டு rejoice for the gift of salvation நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிறது. So why I am saying this na, எதுக்கு சொல்றேன்னா, God has every individual. நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக இருக்கும்போது ஆண்டவர் இந்த gift of salvation கொடுத்தாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற கிஃப்ட்ஸ் இல்ல, அவர் வைத்திருக்கிற அவருடைய ராஜ்யத்துல வைத்திருக்கிற காரியங்கள் எத்தனை மகிமை உள்ளதா இருக்கும். யோசித்து பாருங்க. Because we don't value the gift of salvation, அதனால என்ன தெரியுது இல்லைங்க, we are unable to value what God has for me. ஆண்டவர்கிட்ட எல்லாம் கேட்போம், ஆண்டவரே we want every time when we pray, ஆண்டவரே இதை கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, எனக்கு அதை பண்ணுங்க, எனக்கு இதை பண்ணுங்க, கேட்கிறோமா இல்லையா? Because when we pray to God, we ask, நான் எனக்கு எது முக்கியமா இருக்குது அதை தான் கொடு, ஆண்டவரே எனக்கு எது பெஸ்டா இருக்குது அதை தான் கொடு. We don't ask what God's best. அன்னைக்கு நான் கேட்டிருக்கிறோமா, what do you consider the best for me? எனக்கு என்ன கொடுக்கணும் நீங்க நினைச்சிருக்கிறீங்க, எனக்கு என்ன கொடுக்கணும் நீங்க திட்டமிட்டு இருக்கிறீங்க. Give what you have for me. Anytime you planned it, anytime you prayed, ஆண்டவரே உங்க பெஸ்ட் எனக்கு வச்சிருக்கிறீங்க, and the best I want to receive it from you. God has in store the best for each and every individual, especially for the redeemed. நான் தான் சொன்னேன், when God could give அந்த salvationக்கு God has to do something supernatural. அவர் என்ன பண்ணார், தந்த சொந்த குமாரனே கொடுக்க வேண்டியது. He had to send Jesus to the cross to give you salvation. உன்னை மீட்கும்படியாய், உன்னை ரட்சிக்கும்படியாய், உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாய். It was not an ordinary thing that God did. It is the cross. It is the death. It is the blood. அதன் வழியாதான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஹல்லேலூயா ஆராதிக்கிறோம். we feel the presence of God ன்னு சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். because God has given us the best. we have to recognize, உணர்ந்து நாம வாழ கத்துக்கணும். Hallelujah. இதுதான் நான் சொல்றேன், if God could give us the best to our lives, a life that has been already designed. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம். Do you think அவர் என்ன ஒரு வார்த்தை, just if God said let there be light, வெளிச்சம் உண்டானது. வெளிச்சம் உண்டாச்சா இல்லையா? ஏதோ ஒரு மூலையில உண்டாச்சா? முழு உலகத்துக்கு வெளிச்சம் உண்டாச்சா? Right? If God could do that, now even the same God could design. ஒரு வார்த்தை சொன்னா இம்மிடியேட்டா அழகான மாளிகைகள் பரலோகத்துல உண்டாகும். And Jesus said, I am preparing more. What a mighty God. அந்த வார்த்தை கவனிச்சு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். I am going to prepare. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல கூட உங்களுக்கு தி பெஸ்ட்
கொடுக்கணும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைச்சிருக்காரு. he doesn't want to give the second best. ஏதோ வாப்பாங்க இரு. பூமியில இருக்கும் போதே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறாரு. என்ன சொல்லுவாரு? when you go, நீங்க கானான் தேசத்துக்கு நான் உனக்கு கொடுக்க போகிறேன்ப்பா, அங்க உங்களுக்கு எப்படி இருக்குங்க? கட்டாத வீடு, நாட்டாத திராட்சை தோட்டம், ஒளிவத்தோப்பு, இதை நான் உனக்கு கொடுக்க, which is already been prepared. அப்ப என்ன சொல்ற? I have prepared. யாரை கொண்டுங்க? அங்க இருந்த ஜெயன்ஸை கொண்டு உங்களுக்கு அழகான வீடுகளை நான் உண்டு பண்ணி வச்சிருக்கிறேன், திராட்சை தோட்டங்களை வச்சிருக்கிறேன், ஒளிவ தோப்புகளை நான் வச்சிருக்கிறேன். எதுக்குங்க? ஃபார் யூ. நான் எப்போங்க? ஈவன் பிஃபோர் யூ. அது நீ உன் கண்ணுல பார்க்கல, உன் காதுல கேட்கல, உன் இருதயத்துல தோணல, which I had prepared for you in advance. ஹல்லேலூயா. வனாந்தரத்துல 40 வருஷம் டென்ட்ல இருந்தான். ஈஜிப்ட்ல பல வருஷங்கள் என்ன பண்ணாங்க? அடிமதனத்துல இருந்தாங்க. ஏதோ ஒரு என்ன எல்லாருக்கும் குவார்டர்ஸ் கொடுத்திருந்தான். பட் இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டாதது, which you couldn't dream, which you don't invest. நீ பணம் கொடுக்கல, நீ எந்த மேஸ்திரியை வச்சு கட்டல. I have already builded house. இன்ஹெரிட்டன்ஸ் ஆண்டவர் I prepared an inheritance. அது கொடுக்குறேன்றாரு. நாம இப்ப எப்படி? தலை மேல ஒரு கூரை இருந்தா போதும். அப்படி இருந்தா எல்லார் கையில ஒரு ஷீட்டு கொடுத்துரு, பெட்ஷீட், அதை ஒரு தார்பால கொடுத்துட்டு தலை மேல கூரை போட்டுட்டு போங்க. God wants, he has the best and he wants to give us the best. Hallelujah. அந்த பெஸ்ட்ல ஒண்ணு ரட்சிப்பை கொடுத்துறாரு. அவர் I am preparing a place for you. அவர் சொல்ற ப்ரிப்பேர் பண்ணி சொல்றாரு, நான் எங்க இருக்கிறோம், அங்க நீங்களும் இருக்க. நான் I want you to take you to the place where I am. என்னன்னா அவர் சொல்றாரு, I want to be. இந்த பூமியில அந்த வனாந்தரத்துல அவர் இருக்கும்போது எப்படி இருந்தாருங்க? நடுவுல இருந்தார். ரைட்? அவர் வாசம் பண்ணி கொண்டு இருந்தார். ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? ஏதோ see, even before he could think something, God was so advanced. நமக்கு செய்யணும்னு அவர் தீர்மானம் பண்ணியிருந்தார். அதுதான் அவன் என்ன பண்றாரு? நமக்கு கொடுக்கறதுக்கு he has already prepared. நம்ம யோசித்து பாருங்க, இன்னைக்கு நாம அழுது புலம்புறோம் for this thatன்னு. ஏன் புலம்புறோம்னா, பிகாஸ் நாம we miss God's the best and we want our best. அததான் எதிர்பார்க்கிறோம். வனாந்தரத்துல என்ன பண்ணாருங்க? ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லாரும் வந்தாங்க. அந்த பைபிள் சேஸ் அவர் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கூடவே இருந்தார். ரைட்? he was always there. சோ அப்ப பரலோகத்துல என்ன பண்றாரு? நான் எங்க இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கணும். இங்க இஸ்ரேல் மக்கள் எங்க இருந்தாரோ அங்க அவர் இருந்தாரு. அவர் சொல்றாரு, அங்கேயும் the same principle. So what was designed in heaven, அவர் என்ன பண்ணாருங்க? பூமியில டிசைன் பண்ணதுதான் பரலோகத்தையும் டிசைன் பண்ணாரு. God wants us to have the best. பட் என்ன ஒண்ணுன்னா, we have to understand. ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. I want you to read John chapter 3 verse 27. யோவான் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். Hallelujah. What an amazing statement of John. யோவான் கிட்ட வந்து கேக்குறாங்கப்பா, நீர் அன்னைக்கு சொன்னீரே, இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னீரே, அவர் அநேக ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, அப்பா இது டோன்ட் திங்க் சம்திங், இது பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு இஃப் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கலன்னா, நீங்க பரலோகத்துக்குரிய காரியங்களை, தேவனுடைய பெஸ்ட்டை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. Anything that God has is in heaven and only God can give it to you.
You cannot receive by your ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி கீழே விழுந்து அப்படியெல்லாம் ஆண்டவர் கொடுக்க முடியாது. He will give you the best to the one who gives to God his choices. You don't make a choice, you make God to choose. Choices அவர் கையில கொடுக்கிற உங்களுக்கு only heaven can give you. பூமியில நீங்க சாய்ஸ் பண்ணுங்க, நீங்க கஷ்டப்படணும், நீங்க உழைக்கணும், நீங்க போகணும், நீங்க வரணும், நீங்க வேர்க்கணும், எல்லாம் நடக்கும். But when you allow God to choose the best for you, he rejoices and he wants to give you the best. இன்னைக்கு நாம காரணம் என்னன்னா, we are so earthly mindset இருக்கிறதுனால we are unable to grasp what God has. பூமிக்குரியவைகளே நாம யோசிக்கிறோம். எப்போ பாரு காலை தொடங்கி சாகிற வரைக்கும் அதுதான் பூமிக்குரியது, பூமிக்குரியது, பூமிக்குரியது. அதான் அழகா பவுல் எழுதுவார். நீங்க என்ன பண்ணுங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஹல்லேலூயா, நீங்கள் மரித்தீர்கள், உங்க ஜீவன் கிறிஸ்துவுடன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதனால பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், தேடுங்கள். ஹல்லேலூயா. Seek the things of heaven. அப்போ பூமியில இருக்கிறோம். ஆண்டவர் என்ன கத்து கொடுக்கிறாருங்க ஆவியானவர்? Don't look to the world and desire the things of this world. I have something best in the heaven. And only heaven can give you the best. கிறிஸ்துவின் வலது பாரிசத்துல இருக்கிறத தேடுங்க. Desire it. அதை வாஞ்சிங்க, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. And only heaven can give you the best. If heaven doesn't give you everything you acquire and one day it will decay, ஒரு நாள் எல்லாம் செத்து போயிடும், அழிஞ்சு போயிடும், you cannot enjoy it. But when God gives it to you, when heaven gives it to you, it is going to be beautiful. It's going to be awesome. ஆண்டவர் கொடுத்துட்டு நடுவுல எடுக்க மாட்டார். Hallelujah. அந்த God promise அவருடைய என்ன பண்றாராம், அவர் கொடுக்கிற கிருபா வரங்கள் அது மாறாதான். Everything that God gives, the gifts of God, the gifts of the Holy Spirit, God doesn't take it away. சும்மா கொடுத்துட்டு எடுக்கிறவர் அல்ல. அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதது. So God holds to it. யோசித்து பாருங்க. பட் நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ரைட்? நம்ம சொல்றோம் இந்த கிஃப்ட்ல ஆபரேட் பண்றாங்க, அந்த கிஃப்ட்ல ஆபரேட். If heaven doesn't give you, you don't have it. ஆண்டவர் நம்பி கொடுத்திருக்கிறார். நம்பி கொடுத்தவருக்கு அதை ஆண்டவர் சொன்னார், கொடுத்துட்டு போற அந்த கிஃப்டை வாங்கி அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று பயன்படுத்தி you return back to God. அதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். God wants, he has the best. But அந்த பெஸ்ட் பெற்றுக்கொள்ளணும்னா you have to surrender to God your life. If you want God's best, let God choose for you. Let God choose for you. Let God choose for you. இப்போ ஜான் ஜோசாயாக்கெல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க அப்பா அம்மா சூஸ் பண்றாங்க, என் பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும், அந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும். எதுக்குன்னா அவன் இஸ் மைண்ட் இஸ் நாட் மெச்சூர்ட். அதனால அவங்க எனக்கு நல்லதுன்னு நினைச்சு அவங்க கொடுக்குறாங்கன்னு போட்டுக்கிறான். நமக்கு ரொம்ப அதி புத்திசாலி ஆயிட்டு நம்ம மூளைய தலையில இருந்து வெளியே வந்துட்டு இருக்குது, காது வழியெல்லாம் வந்துட்டு இருக்குது. அதனால we think more than God. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனம் பாருங்க. Deuteronomy chapter 12 verse 9 and 10. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலில் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே,
நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போதும் சுற்றிலும் இருக்கிற அவர்கள் எல்லாம் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதினால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போது உங்கள் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். போதுங்க, என்ன சொல்றாருங்க? He says, நான் உங்களுக்கு I am preparing. மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது 9ஆம் வசனம் 9 10 உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் ரெஸ்ட், இளைப்பாறுதல், உங்களுக்கு கொடுக்கும் இன்ஹெரிட்டன்ஸ், உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதல், சுதந்திரத்துல இன்ஹெரிட்டன்ஸ், இங்கிலீஷ்ல இன்ஹெரிட்டன்ஸ் தானே, ஸ்பெஷல் பொசிஷன், ரைட்? ஆண்டவர் பொசிஷன் ஆதா சாதா இஸ் கோ வாண்ட்ஸ் டு கிவ் யூ தி ஸ்பெஷல் பொசிஷன், ரைட்? நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லை. ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த ஸ்பெஷல் பொசிஷனை நீங்க பொசஸ் பண்ண இன்னும் பிரவேசிக்கவில்லை. ஸ்டில் யூ ஆர் அவுட்சைட். நீங்க யோர்தானை கடந்து போய் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போது, நீங்க போய் அங்க குடியேறும் போது இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி எல்லாத்தையும் விளக்குவாரு. உங்களை இளைப்பாற பண்ணுகிறதுனால் உங்களை இளைப்பாற பண்ணுவார். He will give you rest. When God gives you a possession, நீங்கள் சுகமாய் வசித்திருப்ப. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்த சுகமாயிரு. When God gives you the best, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோட வேதனை கொண்டார். He will see that everything rests beautifully. அங்க அங்கலாய்ப்பு ஐயோ ஐயோ கிடையாது. You will enjoy it. God's inheritance. ஆண்டவர் சொல் the ஸ்பெஷலா நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, நமக்கு இந்த உலகத்தின் மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்தாதான் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிற அந்த மேன்மையான காரியம் நமக்கு தெரியும். He will reveal it. சங்கீதம் 47ஆம் சங்கீதம் 2, 3, 4 வசனம் வாசி பாருங்க. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை தமது பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். அந்த 4th வசனம் இங்கிலீஷ்ல படிங்க. He chose the promised land. He chose the promised land. நல்லா கவனிங்க. He chose the promised land as our inheritance. Read Josiah. He chose us inheritance. He chooses the inheritance for us. The pride of Jacob. Enough. ஆண்டவர் என்ன? He chooses. நல்லா தெரிஞ்சுக்கங்க. If you give yourself, ஆண்டவர் கையில, ஆண்டவரே the best நீங்க வச்சிருக்கிறீங்க. When you allow God to choose the best for you, he said, அவர் என்ன வச்சிருக்கிறாராம்? Jacob's goodies. Glory and pride of Jacob, whom he loves. மறுபடியும் அது இதுல படி, ஆம்பிளிஃபைட்ல. He chose our inheritance. He chose our inheritance for us. The glory and pride of Jacob, whom he loves. எதை கொடுக்கிறாராம்? ஜேக்கபுக்கு நான் ஆயத்தம் பண்ணினது, ஜேக்கபுடைய பிரைடியும் குளோரியும் ஆண்டவர் சொல்றார், I want to give even to you. If you don't allow God to do it, you have to strive for it.
See, இதெல்லாம் என்னன்னா இட்ஸ் a gift, இட்ஸ் நாட் grabbing. நம்ம உலகத்துல பாக்குறோம் இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்றாங்க, கிராப் பண்ண, பிடுங்கி கொள்ள, அவர் இழுத்து கொள்ள நம்ம ஆசைப்படுறோம். இன்னைக்கு நாங்களும் ஊழியக்காரர் அப்படித்தானே பண்றோம். நீங்க இதை பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இதை கொடுப்பாரு. ரைட்? You don't wait for God to give you. You want to grab it. நான் இதை கொடுக்கிற ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுங்க. That is not the principle of God. That is not in the kingdom of God. நான் இதை செய்யறேன், எனக்கு நீங்க செய்யுங்க. ஆண்டவரே நான் இவ்வளவு பணத்தை கொடுக்கிறேன், நீங்க எனக்கு கொடுங்க. இப்ப அதுதானே சொல்றாங்க. ரைட்? ப்ராஸ்பெரிட்டி சொல்றோம். நீங்க செழிப்பா இருக்கணும், நல்ல பணக்காரா இருக்கணும், மாடி மேல மாடி கட்டி வீடுகள்லாம் கட்டணும். எப்படிங்க? நீங்க கொடுங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு கொடுங்க, ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா கொடுப்பாரு. தட் இஸ் நாட் இட். யூ வாண்ட் டு கிராப் இட், யூ வாண்ட் டு டேக் இட். உங்களுக்கு தேவன் கொடுக்கிற பெஸ்ட் மேல கிடையாது. யூ வாண்ட் யோர் பெஸ்ட். அதனால யூ டூ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ட்ரிக்ஸ், சர்க்கஸ் பண்றோம் நாம. God is not that kind of God. இதை நான் இந்த பிரசங்கெல்லாம் நிறைய கேட்டுட்டோம். நானே கேட்டுட்டு நானே அதை செஞ்சவன் தான். ரைட்? God is not that kind of God. ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு தி பெஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாரு, ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. பட் என்ன ஒண்ணே ஒண்ணு உங்களை என்ன எதிர்பார்க்கிறாரு, என்னன்னா இந்த பிள்ளைங்க இவங்களுக்கு இதை நான் ஆயத்தம் பண்ண இருக்கிறேன். இஃப் தே வில் கிவ் இட் டு மீ, எனக்கு அந்த சாய்ஸ் என்கிட்ட கொடுப்பாங்களா? Will they give me a choice to give them what I have chosen? நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறது கொடுக்கிறதுக்கு will they give themselves to me? Will believe to me? நான் சொல்லட்டுமா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும், இங்க இருக்கிறவங்க இந்த ஜூம்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் ஒருத்தரையும் என்ன வாங்கல ஆண்டியா வச்சது இல்ல. ஆண்டினா என்னங்க? ஒன்னும் இல்லாம வச்சது இல்ல. God has something very big and very best. நீங்க என்ன பண்ண முடியும்? இப்படி மடி பிடிச்சாலும் மடி பிச்சுக்குன்னு விழுந்துரும். அமுக்கி சரிந்து விழுகிறபடிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளா போகு மட்டும்தான் கொடுக்க ஆண்டவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். There is no change in the mind and heart of God, but he says I have choices. எல்லாருக்கும் அவங்களுக்கு கொடுத்தது போல எனக்கு கொடுக்க மாட்டாரு, எனக்கு கொடுத்தது போல அவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. எவ்ரி இண்டிவிஜுவல் ஆண்டவர்கள் தகுதிக்கேற்றபடி. மத்தேயு 25 பார்க்கிறோம், ஒரு எஜமான் என்ன பண்றான், தன் தூர தேசத்துக்கு போகுது, தன் வேலைக்காரர்களை கூப்பிட்டு அவர்கள் தகுதிக்கு ஏற்றபடி ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தர் 1 கொடுக்கிறார். 1 கொடுக்கிறான். அவனை கீழே நினைக்கல, அவனை தாழ்த்த நினைக்கல. He said அவ்வளவுதான் உன் கெப்பாசிட்டி. I know how much you can earn. இதை வச்சு நீ என்ன செய்ய முடியும், அவ்வளவுதான் உன்னுடைய கெப்பாசிட்டி. அவர்களுக்கு ஏற்றபடிதான் ஆண்டவர் கொடுப்பாரு. அப்போ இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்றாரு, God has a measure of gift. ஒவ்வொருவருக்கு வேண்டிய அளவுக்கு தக்கதா கொடுப்பாரு. அளவுக்கு மிஞ்சி கொடுத்தா என்ன ஆகுங்க? பைபிள் சொல்லுது அளவுக்கு மிஞ்சினது நஞ்சாயிருமா. எதுக்கு சொல்லுவாங்க? அமிர்தம் கூட நஞ்சா மாறிடுமா. அளவுக்கு அதிகமான ஸ்வீட் இட் வில் கில் யூ, பாய்சனா மாறிடும். So God has the best. பட் அந்த பெஸ்ட பெற்றுக்கொள்ளணும்னா you let God choose his choices. அவர் தீர்மானம் பண்ணட்டும். Let God make choice for you. You don't make choices. நான் இதுதான் படிக்கணும். Let God choose what he wants to. God wants you to study. நாம் ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. ஃபைனல் டிசிஷன் God. நான் என்ன படிக்கணும் நீங்க தீர்மானம் பண்ணுங்க, நான் தீர்மானம் பண்ண போறது இல்ல. எனக்கு இந்த ஆசை இருக்குது, பட் ஐ லீவ் இட் டு யுவர் ஹேண்ட். ஆண்டவரே நீங்க சூஸ் பண்ணுங்க. நமக்கு அந்த தைரியம் கிடையாது. ஆண்டவர் வேற எதனா சொல்லிட்டாருன்னா, எத்தனையோ பரிசுத்தவனுடைய சாட்சியை கேட்டிருக்கிறேன். They left the choices to God. அந்த சாய்ஸ்ல போய் படிச்சாங்க. ஒரு ஊழியக்கார ஒரு டாக்டரா படிக்கணும்னு நினைச்சாரு.
அப்ளிகேஷன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் சொன்னா நோ, யூ கோ ஃபார் பிகாம். யோசிச்சு பாருங்க. he wanted to be a medical doctor. அவர் கடைசியில பார்த்தா பிகாம் படிச்சாரு, எம்காம் படிச்சாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷினரியா போனாரு. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கு, தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. அவர் சொல்லுவாரு, நான் டாக்டரா இருந்தேன்னா என் அட்டெண்டர் தான் எனக்கு சல்யூட் அடிச்சிருப்பான், மத்தவங்களெல்லாம் நான் சார் சார்ன்னு கூப்பிட்டு இருக்கணும். இன்னைக்கு என்ன பண்றாங்க, டாக்டருக்கு எனக்கு சல்யூட் அடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. God has the best choices for you, best things for you. நான் இதை படிச்சேன்னா நான் இப்படி ஆயிருவேன், ஒன்னும் ஆகாது. You will struggle, you will live in pain. Let God have his choice. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவரா இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஜான் 10 and verse 29 என்ன சொல்லுதுங்க இங்கிலீஷ்ல? மை ஃபாதர் who has given them to me has given them to me. is greater and mightier than all. He is greater and mightier than all. And no one is able to snatch them. And no one is able to snatch them out of the Father's hand. Out of, see, when God gives you, nobody has the power to snatch it from his hand. So, அவர் கொடுத்துட்டாருன்னா அதை யாரும் பறிக்க முடியாது. Nobody can snatch it from the hand of God. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் அந்த நிறைய ஓப்பனா இருந்துச்சு. கொரியால இருந்து ஒரு டீம் வந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஒரு கூட்டம் வச்சாங்க, ரைட்? இப்போ வச்ச போது எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, டோக்கனுங்க கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் பிளேசர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, ரைட்? அதுக்கப்புறம் அவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. நீங்க அன்னைக்கு அது நடந்த கூத்த பார்க்கணுமா இருந்துச்சு, ரைட்? அவங்க போய் அவங்க கையில இருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே தே புல்டு சைஸ் இருக்குதா, நல்லா இருக்குமா, நல்லா இருக்குதா, எல்லாரும் எனக்கு வேணும், உனக்கு வேணும், எனக்கு வேணும், போய் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் அங்க வாலண்டியர்ஸ் எல்லாம் போட்டாங்களா, கை கட்டி நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற சைஸ் அங்க இருந்தது. ஒழுங்கா வந்திருந்தா அவங்களுக்கு ஏற்றது கொடுக்கப்பட்டிருக்கு. எடுத்துட்டு போனாங்க, என்ன பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. You want to grab it. ஆண்டவர் சொல்ற, நான் கொடுக்கறத ஒருத்தனும் பறிக்க முடியாது. Nobody can snatch it. So seek what God has for you. அது பிசாசம் திருட முடியாது, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. It will be for you only. உலகத்துல இருக்கவங்க அப்படி பண்ணுவாங்க, ரைட்? ஏதோ ஒரு கல்யாணத்துல, நாம கல்யாணம் இல்லை, ஏதோ ஒரு மற்றவருடைய கல்யாணம், அவங்க என்ன பண்ணாங்க, பார்த்து அவன் லேட் ஆகுதுன்னு பார்த்து அவனா போனான், அந்த சாப்பாடு அவனா எடுத்து போட்டுக்கணும், அவனா போயிட்டான். எவ்வளவு சாப்பிட்டான், அவனுக்கு முடிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல, போனா அடிச்சு புடிச்சு முன்ன புடிச்சு இழுத்து அவனை தள்ளி அவனே அந்த பாத்திரத்துல தட்டை போட்டு எடுத்துக்கன்னு போயிட்டான். அதுக்கு எடுத்தவனுக்கு ஒரு பெருமிதம், நான் பிடிச்சிட்டேன், நான் எடுத்துட்டேன். கிராபிங், பறித்து கொள்வது, பிடுங்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பிடுங்கிறது அல்ல, அவர் கிருபையா இலவசமாய் கொடுக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிறத ஒருத்தரும் பிடுங்க முடியாது. When God has something for you, nobody can snatch it from his hand. உங்களுக்குரியது உங்களுக்கு மாத்திரம் தான் ஆண்டவரால கொடுக்க முடியும், not for anyone else. இந்த தெளிவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரணும். Then you will rest in peace. அந்த ரெஸ்ட் இன் பீஸ் இல்ல, எப்போதும் சமாதானத்தோட இருப்பீங்க, எப்போ மன ரம்யத்தோட இருப்பீங்க. அவர் கொடுக்கிறத you will inherit it.
மத்தேயு 5:5 பாருங்க. Matthew 5:5. God blesses those who are humble, and they will inherit the whole. God blesses those who are humble. They will inherit. The whole. எதுங்க? பூமி ஈஸ்வரன். Whole earth. சாந்த குணம் உள்ளவர், சாந்த குணம் தானே. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை. கோப குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்களா? கோபம் குணம் உள்ளவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஒன்னையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்க? எவ்ரிதிங். ஆண்டவர் சரி, சாந்த குணமா இருக்குதியா, எவ்ரிதிங் உனக்கு தான். You will inherit everything. அது ஆண்டவர் சொல், it is from God. உனக்கு இந்த கேரக்டர் இருந்துச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு, பூமியே ஒண்ணுதான். போ, நீ புடுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கேரக்டர் தான் போதும். everything will become yours. பைபிள்ல நம்ம பாக்குறோம், 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, 1ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, அங்க ஒரு கேரக்டர், 2 கேரக்டர், 3 கேரக்டர் இருக்கும். ஒண்ணு ஆகாப் ராஜா, 2வது நாபோத் ஊரானாகிய நாபோத்து, ஜெஸ்ரேல்ல இருக்கிற நாபோத்து திராட்சை தோட்டத்து சொந்தக்காரன். அடுத்து பாத்தீங்கன்னா ஜெசபேல் அங்க இருப்பாங்க. இவன் என்ன பண்றான், ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு வரான் ராஜா. அவன் வரும்போது என்ன பண்றான், அவன் பேலஸ் பக்கத்துல என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு போகும்போது பக்கத்துல எட்டி பாக்குறான், திராட்சை தோட்டம் இருக்குது, அப்படியே கொலை கொலையா இருக்குது. இவனுக்கு ஒரே ஆசை, போறான் நேரா அவனை கூப்பிடுறான், அவன்கிட்ட பேசுறான்ப்பா, இது என் பேலஸ் பக்கத்துலயே இருக்குது, இதை எனக்கு கொடுத்துரு, நான் இதை என்ன பண்ண போறேன், இதை நானு வெஜிடேஷனா மாத்த போறேன், நான் காய்கறி வைக்க போறேன் திராட்சை தோட்டத்துல. யோசித்து பாருங்க. அப்போ நாபோத் சொல்றான், ஐயா இது எனக்கு சுதந்திர வீதமாக, எங்க குடும்பத்தின் சுதந்திர வீதத்துல எனக்கு வந்த பங்கு, எங்க முற்பிதாக்கள் கொடுத்தது, இதை நான் கொடுக்க கூடாதேன்னு சொல்றான். அவன் சொல்ற, பணம் வேணாலும் கொடுக்குறேன், வேற தோட்டம் வேணாலும் கொடுக்குறேன், பட் இது எனக்கு கொடுத்துரு. அவன் சொல்றான் இல்லன்னு. துக்கத்தோட அவன் வீட்டுக்கு போனானா. ராஜா, இஸ்ரவேலின் ராஜா ஒரு தோட்டம் கிடைக்கலன்னு துக்கத்தோட வீட்டுக்கு போறான். பொண்டாட்டி கேக்குறா, எசபேல், என்னப்பா துக்கத்தோட இருக்கிற, சாப்பிடாம? இல்ல நாபோத் இப்படி சொல்லிட்டான், நீ ராஜா தானே, இவனுக்கு கேவலமா இல்ல போய் கேட்கறது, அவனை அடிச்சு போட்டு எடுக்க வேண்டியதுதானே அவள் சொன்னது. ராஜா சொல்றான், கொடுக்கல. சரி, அவ பேச்சை கேட்டுன்னு போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவ திட்டமிடுறா, என்னன்னு எல்லாருக்கும் லெட்டர் எழுதுறா, இந்த மாதிரி இவன் தேவ தூஷணம் பண்ணா, அதை பண்ணான்னு சொல்லி. நாபோத் என்ன பண்றாங்க, மார்க்கெட் பிளேஸ்ல கொண்டு இவன் இப்படி பண்ணான்னு சொல்லி எல்லாரும் கல்லெறிஞ்சு கொண்டுறாங்க. இது ஆகாபுக்கு தெரியல, அவனுக்கு தெரியாமல நடந்தது. இப்போ ஜெசபேல் வரா, போ சுதந்திரித்துக்கொள், எத, நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை. He grabbed it, he didn't receive it. நாபோத்துடைய நிலைமை என்னாச்சு, ஆகாபுடைய ராஜா என்னாச்சுங்க, அதை பார்த்த மாத்திரம் ஆண்டவர் சொல்றாரு, என்னமா, போய் அவன்கிட்ட சொல்லு, he is going to die. அவனுடைய ரத்தத்தை நாய் நக்கும். எப்படி நாபோத்தை கொண்டு போட்டாங்களோ அதே போல அவன் கொல்லப்படுவான், அவன் ரத்தத்தை நாய் நக்கும். யோசிச்சு பாருங்க. He grabbed it. ஒருத்தனை அடிச்சு கொண்டு அதை பிடுங்கி கொள்ளுகிறான். ஆண்டவர் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரா? பிடுங்கிறதுல you will be in loss. Wait to receive from God. God has the best for you. நம்முடைய ஜெபம் என்ன தெரியுமா இருக்கணும்? God, give me what you have for me. ஆண்டவரே, நீங்க எனக்காக வைத்திருக்கிறத எனக்கு கொடுங்க, நீ எனக்காக வைத்திருக்கிறத எனக்கு கொடுங்க. அதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். எவ்ரி டே ஆண்டவரே இதை கொடுங்க, அதை கொடுங்க. அதை காட்டிலும் ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுக்க வேண்டியது, வாட் யூ ஹேவ் இன் ஸ்டோர் ஃபார் மீ, கிவ் இட் தட் டு மீ.
அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டீங்கன்னா யூ வில் ஹேவ், ஒரு நாளும் நீங்க துக்கத்தோட இருக்க சான்ஸே கிடையாது. யூ வில் ஹேவ் a life full of peace, joy and happiness. May you become that. அது உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. Hallelujah.